Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 13/5/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சென்டாக் பாண்டிச்சேரியினுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நீட் UG 2025 என்டையர் ப்ராசஸ் கவுன்சிலிங், MBBS அட்மிஷன், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த ரெண்டு ஒர்க்கையும் செஞ்சுருங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு ஷேர் பண்ணிடுங்க. இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகட்டும். ஓகே, இப்போது மேலும் உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரி, இப்போது இந்த சென்டாக் பற்றின நோட்டிஃபிகேஷன் என்ன, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலை இப்போ பார்த்துடலாம். இப்போ சென்டாக்னுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று டேட்டில் 12/5/2025 நேற்றைய தேதியில் வந்த 76 பக்கங்கள் கொண்ட சென்டாக் 2025க்கான இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நீட் ஸ்டூடெண்ட்டு, அதாவது நான் வந்து நீட் இல்லைனாலும் என்னுடைய +2 மார்க்கை வச்சு நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு நீட்டுக்கும் ட்ரை பண்ணுறேன், நீட் இல்லாமல் நான் நீட்டில் பயாலஜி பேஸ்டு கோர்சஸ் ஏதாவது இருந்தாலும் நான் அதுக்கும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா பயாலஜி பேஸ்டு டிகிரி கோர்சஸ், பயாலஜி பேஸ்டு டிப்ளமோ கோர்சஸ். நான் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்டு, நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன். நீட்டில் கிடைச்சா நீட்லேயே நான் போயிடுறேன், நீட் மார்க்கை வச்சு போயிடுறேன். அது இல்லாத பட்சத்தில் அதுக்கு கூடுதலாக நான் வந்து நான் நீட், அதாவது என்னுடைய +2 மார்க்கை வச்சும் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு பயாலஜி பேஸ்டு டிகிரி கோர்சஸ் அண்டு பயாலஜி பேஸ்டு டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற அந்த தகவலை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். BVSc பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி டியூரேஷன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் +1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. அதே போல் BPT பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அது 4 இயர்ஸ் +6 months இன்டர்ன்ஷிப்பு. அதே போல் BSc நர்சிங் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸு. அதே போல் பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸுக்கு 3 இயர்ஸ் டியூரேஷன். அதே போல் மெடிக்கல் ரேடியாலஜி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் மெடிக்கல் ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி இதுக்கு 3 இயர்ஸ் +1 இயர் இன்டர்ன்ஷிப். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டயாலிசிஸ் டெக்னாலஜி 3 இயர்ஸ் +1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரியான பாடங்களுக்கெல்லாம், இந்த மாதிரியான பிரிவுகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றவங்க உங்களுடைய நீட் மார்க் இல்லாமலும் நான் நீட் கோர்சஸ், பயாலஜி பேஸ்டு டிகிரி கோர்சஸ், பயாலஜி பேஸ்டு டிப்ளமோ கோர்சஸ் இதுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இருக்கிற மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு 27 படிப்புகள் உள்ளன. அதே போல் இது வந்து டிகிரிக்கு, இதுலேயே பயாலஜி பேஸ்டு டிப்ளமோ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 18 பிரிவுகள் உள்ளன, 18 கோர்சஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ECG டெக்னீஷியன், அதே போல் டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர், டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட் இதுக்கெல்லாம் 2 இயர்ஸ் +1 இயர் 3 இயர்ஸ் கோர்ஸு. அப்புறம் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, டிப்ளமோ இன் மெடிக்கல் ரேடியோகிராஃபி,
Diploma in Medical Imaging Technology, Diploma in Dental Mechanics, Diploma in Dental Hygienist 2 years, Diploma in General Nursing இது 3 years course. Electrocardiogram Technology அதுக்கும் 2 years plus 1 year. Diploma in ECG and TMT Technician 2 years plus 1 year. Diploma in Ayurvedic Panchakarma Therapist 3 years. Certified in Auxiliary Nursing and Midwifery 2 years course. ஓகேங்களா? Diploma in Cardiac Care Technology 2 years plus 1 year internship. இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இந்த கோர்ஸுக்கு ஹையர் செகண்டரி +2 ஈக்குவலண்ட்டு. இதுக்கு நான் நீட்டு த்ரூ சென்டாக்கில் போகணும். 47 சீட்டு கவர்மெண்ட் கோட்டா யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரிக்கு, அதாவது அந்த மாணவர்களுக்கு. அதே போல் செல்ஃப் சப்போர்ட்டிங் இதுவும் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, அதில் 10 சீட் இருக்குது. ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு 2 சீட்டு. செல்ஃப் சப்போர்ட்டிங் அதுக்கு 22 சீட்டு. இதுக்கு நீட் ஸ்கோர் த்ரூ சென்டாக்கு நீட் அட்மிஷன். இது நீட் பேஸ்டு கோர்சஸ், அதாவது நீட் மார்க்கை வச்சு போகிறது. என்ஆர்ஐ ஓசிஏ கேண்டிடேட்டுக்கு 4 சீட்டு. டோட்டலாக பார்க்கும்போது 85 சீட்டு. ஓகேங்களா? அட்மிஷன் த்ரூ விசிஐ 15 சீட்டு. டோட்டலாக 100 சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதர் தெரசா போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸில் உங்களுக்கு அதே போல் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸு, அது மேலுக்கு எவ்வளவு, ஃபீமேலுக்கு எவ்வளவு அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இதில் இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்தும் படித்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் நீட் கோர்சஸ், அதே போல் பயாலஜி பேஸ்டு டிகிரி கோர்சஸ், பயாலஜி பேஸ்டு டிப்ளமோ கோர்சஸுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் மெடிசன் கோர்சஸ் இதில் BNYS தமிழ்நாடு, இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்டு 2. ஹையர் செகண்டரி மார்க்கை வச்சு போகலாம். நான் நீட் அட்மிஷன் சென்டாக்கில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சீட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே போல் ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட்ஸ் ஃபார் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸுக்கு 2025-26 பிஎஸ்சி நர்சிங் அண்டு பேராமெடிக்கல் கோர்சஸுக்கு கல்லூரி வாயிலாக, அதாவது காலேஜ் வைஸாக எவ்வளோ அட்மிஷன்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ சீட்ஸ் அப்படின்னு. ஏஜி பத்மாவதி காலேஜ் அதில் 30 சீட்டு. காலேஜ் ஆஃப் நர்சிங் அதுக்கு 30 சீட்டு. அதாவது காலேஜ் ஆஃப் நர்சிங் ஈஸ்ட் கோஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் புதுச்சேரி 30 சீட்டு. அதே போல் பிம்ஸில் பார்த்தீங்கன்னா 50 சீட்டு. இந்திராணி காலேஜ் அதில் 50 சீட்டு. அதே போல் ராக் நர்சிங் பேராமெடிக்கல் புதுச்சேரி அதுக்கும் 50 சீட்டு தான். சபரிக்கு 25 சீட்டு. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாவில் 30 சீட்டு. மணக்குள விநாயகரில் 50 சீட்டு. விவேகானந்தா நர்சிங்கில் பார்த்தீங்கன்னா 30 சீட்டு. கிறிஸ்ட் காலேஜ் நர்சிங் புதுச்சேரியில் 30 சீட்டு. அதே போல் காரைக்காலில் ஒரு 25 சீட் இருக்குது. கல்லூரி வாயிலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத, அதை காலேஜ் வைஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதே போல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் வட்டத்துலேயும் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராவது எனக்கு நான் நீட் கோர்சஸ் இருந்தாலும், இல்லை நான் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டு அப்படின்றவங்களும் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.